இது வந்து 12 ஃப்ரெண்ட்ஸ் செட்டா போடுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஒரு மாடல் தான். ஸோ அத அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. அதில ஆட் பண்ற திங்ஸ் மட்டும் அந்த லெட்டர்ஸ் மட்டும் வேற வேற சொல்லியிருந்தாங்க. சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எத்தன பீட்ஸ் வைக்கணும், எத்தன பேத்துக்கு கம்மியா வைக்கணுமா, கூட வைக்கணுமா எல்லாமே கரெக்ட்டா சொல்ட்டாங்க. ஸோ இதில என்னன்னா, அவங்க ஒரு விஷயம் அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருமே சொல்லாதது. ஆனா நான் அத பண்ண மறந்துட்டேன். ஸோ அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, அந்த சைஸ் வந்துட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தேன். ஓகேவா? கரெக்ட்டா இருக்குமா? கரெக்ட்டு தானே? கரெக்ட்டா மெஷர் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டு தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பிரேஸ்லெட் வந்து செய்ற அளவுக்கு ஒரு எலாஸ்டிக் த்ரெட் வந்து வச்சுருங்க. அப்படி சப்போஸ் வந்து கரெக்ட்டா இல்லன்னா, நாங்களே கூட செஞ்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது ஒரு பிரேஸ்லெட்டுக்கு மட்டும் செய்ற அளவுக்கு த்ரெட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஆனா நான் அத சுத்தமா மறந்துட்டேன். ஓகே, எனக்கு அது உறுத்திட்டே இருந்துச்சு. பேசாம அந்த த்ரெட் மட்டும் கொரியர் பண்ணி விட்டுறலாமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்க கைக்கு கிடைச்சிருந்தா உங்களுக்கு ரொம்பவே